ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து தான் அரசியல் விட்டு விலகினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்ன காலகட்டத்துல திமுக ஆளுங்கட்சி கிடையாது. எல்லாருமே வச்ச விமர்சன அடிப்படை வச்சு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னாடி மத்தியில இருந்த ஆளுங்கட்சியான பாஜக இருந்தது. மோடி அவர்களை கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ண திரு விஜய் அவர்கள் தைரியசாலினா, மோடி அவர்களே வந்து அவரோட வீட்டுல மீட் பண்ண ரஜினிகாந்த் அவர்கள் தைரியசாலியா இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி எல்லாருமே திரு ரஜினி அவர்களோட ரசிகர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர் எல்லாருமே அட்மையர் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்க தலைவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களை அட்மையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து அரசியல் வராம போயிருப்பாரு அப்படின்றத கேட்கும் போது ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களை அவர் அட்மையர் பண்ணாரு, இவர் அட்மையர் பண்ணாருன்னு சொல்லி எதுக்கு மத்த உதாரணம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அட்மையர் பண்ண தலை சிறந்த உதாரணம் யாரு? நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வேணும்னா தளபதியா இருக்கலாம். ஆனா அவர் சினிமாவோட ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அவர் என்ன கூப்பிட்டாங்க? இளைய தளபதினு கூப்பிட்டாங்க. அவர் இளைய தளபதினா அப்ப தளபதி யாரு? தளபதி திரு ரஜினிகாந்த் அவர்கள். அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்ட தம்பி திரு விஜய் அவர்கள் தைரியசாலி. ஆனா அந்த அண்ணாமலை திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயந்தாங்கொழியா? திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஜனநாயக பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை, ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கும் போது ஆதவர்ஜன் அவர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தின பேச்சு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா கண்டிப்பா வந்து நிக்கதான் போகுது. ஒரு சிலர் கேட்கலாம், ஆதவர்ஜனா இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி மட்டும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டு போறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடாம இருக்கிறதுக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடுறவங்களையும் ஓட்டு போடாம நிறுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். 70 படத்தில் நடிச்ச திரு விஜய் அவர்களுக்கே வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கும் போது 170 படங்கள் நடிச்ச திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வீட்டுல எத்தனை ரஜினிகாந்த் இருப்பாங்க, எத்தனை சிவாஜி இருப்பாங்க? ஒரு பிரபலமான டைரக்டரோட பையனா இருந்து சினிமாவில் வளர்ந்த விஜய் அவர்களுக்கே இவ்வளவு ரசிகர்கள் இருக்கும் போது தன்னோட சொந்த உழைப்புல சினிமாவில் உயர்ந்திருக்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எத்தனை ரசிகர்கள் இருப்பாங்க? திரு விஜய் அவர்கள் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த விஜய் என்ற பேரு பிரபலமான பேரு தான். ஆனா ரஜினிகாந்த் என்ற பேரை பிரபலமாக்குறது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இப்படி பேரு, புகழ், செல்வாக்குன்னு எதை வச்சு அளந்து பார்த்தாலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெரியவரா, திரு விஜய் அவர்கள் பெரியவரான்னு சொல்லி கேட்டா இதுக்கான பதில் சின்ன குழந்தை கூட தெரியும். அதனாலதான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்னு சொல்லி அவரோட பாட்டும் போட முடியுது. 6ல இருந்து 60 வரைன்னு சொல்லி படத்துக்கு பேரு வைக்க முடியுது. இப்படி பாம்பே வேணாம், பாஷா வேணாம்னு சொல்ற மாதிரி அரசியல் வேணாம், ஆட்சி அதிகாரம் வேணாம்னு சொல்லி அமைதியா இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களை திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சீண்டி விட்டு இருக்காரு. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பூ பாதையில போயிட்டு இருந்த ரஜினிகாந்த் ரசிகர்களை ஆதவர்ஜுனா அவருடைய இந்த பேச்சு சிங்க பாதையை நோக்கி நகர வச்சிருக்கு. இந்த செயல் ஏற்கனவே தன்னோட வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வர திரு விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.